சென்னை பள்ளிக்கரணையில் 189வது வார்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தை எப்பொழுதும் மக்கள் மீது மிகவும் ஆர்வம் கொண்டவர், அக்கறை கொண்டவர், மக்கள் பாணியின் அயராத உழைப்பவர் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 2000 பெண்களுக்கு பட்டுப்புடவை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்தது 189வது வட்ட மாமன்ற உறுப்பினர் பாபு. இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்ற நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி சிறப்புரையாற்றினார். இதில் பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் மோடியை தமிழ்நாட்டில் ஒருபோதும் இந்தியை திணிக்க முடியாது, தமிழ்நாட்டு மக்களே இந்த ஒன்றிய அரசு நிதி கொடுக்காமல் வஞ்சிக்கிறது என்றும், நம் தமிழக முதல்வர் சிறப்பாக செயல்படுவதை கண்டு பொறாமைப்படுகிறார்கள் என்றும் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவமனை மற்றும் மக்கள் நல்வாழ்த்துக்கள் அமைச்சர் மா. சுப்பிரமணியம், நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன், மாவட்ட துணை செயலாளர் பாலவாக்கம் மனோகர், விஸ்வநாதன், சோமு, ஒன்றிய கழக செயலாளர் ஜி. வெங்கடேசன், மேடவாக்கம் ப. ரவி, மண்டல குழு தலைவர்கள் எஸ். வி. ரவிச்சந்திரன், மதியழகன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஜெயச்சந்திரன், மாமன்ற உறுப்பினர்கள் வேளச்சேரி பாஸ்கர், சமீனா, செல்வம், சங்கர், முருகேசன், வட்ட செயலாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடந்தது. சென்னை செய்தியாளர் சத்யா. பொறுத்து எந்த இலக்கை உயர்கல்வியிலே அடைய நினைக்கிறார்களோ அந்த இலக்கை தமிழ்நாடு ஏற்கனவே தாண்டிவிட்டது. அதையும் தாண்ட வேண்டும், நம்முடைய சாதனையை நாமே வெஞ்சி நிற்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய கல்வி எந்த விதத்திலும் தடைப்பட்டு விடக்கூடாது. உயர்கல்வி, ஏன்னா பள்ளி கல்விக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எல்லா பெண்களும் பள்ளிக்கூடம் வரைக்கும் படிக்கணும் முடிக்கணுங்கிறதுக்காக தான் திருமண உதவி திட்டம் என்ற அந்த திட்டத்தையே கொண்டு வந்தார்கள். அந்த திட்டத்தின் வழியாக நீங்க பெண் பிள்ளையை படிக்கவை, திருமணத்தை நான் செய்து வைக்கிறேன் என்று திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு பெண்கள் எல்லாம் படித்துவிட்டு கல்லூரிக்கு போகக்கூடிய நிலைக்கு வந்து விட்டார்கள். கல்லூரி படிப்பு எதற்காகவும் தடைப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் புதுமை பெண் என்ற அந்த திட்டத்தின் வழியாக மாதம் 1000 ரூபாய் நான் தருகிறேன், நீங்க போய் கல்லூரியிலே படியுங்கள். முதல்ல அது மாணவர்களுக்கும் வழங்கப்படுகிறது. இப்படி தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளும் உயர்கல்விக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள், தூத்துக்குடியில தான் அந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேரிலே வந்து அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளிலே படித்த பிள்ளைகளுக்கும் அது தரப்படும் என்று விரிவாக்கம் செய்யப்பட்ட போது அந்த மேடையிலே ஒரு பெண் பேசினார். தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலாம் சின்ன சின்ன கிராமங்கள்ல, சின்ன சின்ன ஊர்ல எல்லாம் கல்லூரிகளை துவங்கியது தலைவர் கலைஞர் அவருடைய ஆட்சியிலேதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நேஷனல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.